மூன்றாவது அணுகுண்டுகளை அதிகமாக வைத்திருந்த நாடு உக்ரைன். ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நியூக்ளியர் டிசார்மமெண்ட் ப்ரோக்ராமில் கையெழுத்து போடு, நாங்கள் 10,000 வெடிகுண்டுகளை குறைக்கிறோம், அணுகுண்டுகளை குறைக்கிறோம், 2 பேரும் குறைக்கிறோம், நீ வந்து ஒன்றரை அணுகுண்டுகளை மொத்தமாக குறைச்சிரு என்று சொல்லி உங்கள் நாட்டினுடைய சவரனிட்டியில் நாங்கள் தலையிட மாட்டோம், உங்கள் நாட்டை வந்து உங்களோட நாட்டு எல்லைகளை வந்து யாரும் ஆக்கிரமிக்க நாங்கள் 2 பேரும் விட மாட்டோம். இந்த அசூரன்ஸ் எல்லாம் உக்ரைனுக்கு கொடுத்தது அமெரிக்காவும் ரஷ்யாவும். நீ உன்னுடைய அசூரன்ஸ்லேருந்து நீ மீறிட்ட, தைரியமாக உட்காந்து சொன்னாரா இல்லையா ஜெலன்ஸ்கி? பக்கத்தில் உட்காந்து சொன்னாரா இல்லையா ஜெலன்ஸ்கி? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னார், மிரட்டினாருக்கா, நிறுத்தினாரா போற? இல்லை அமெரிக்க அதிபர் சொன்னதுனால இஸ்ரேல் நிறுத்திச்சா போற? இல்லை அமெரிக்க அதிபர் சொன்னதுனால ஈரான் வந்து 400 மிசைல்ஸை வந்து இஸ்ரேல் மேலே ஏவாமல் நின்றுச்சா? ஈரான் தான் வந்து ஈராக் இல்ல, இது ஈரான் நின்றுச்சா? ஆனா அவங்க ஏதோ நியூக்ளியர் வேற நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு ட்ரம்ப் இடையில ஈரானுக்கு ஏதோ கட்டளை போட்டாங்க. அவங்க நியூக்ளியர் வேற எவன் பயன்படுத்தினாலும் அழிஞ்சிருவான்னு வச்சுக்கோங்க.